ஹரி ஓம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது இன்ஜினியர்கள், கட்டிட தொழிலாளிகளை பற்றி பார்த்துவிடலாம். ஒரு இன்ஜினியரை பார்த்து அல்லது ஒரு மேஸ்திரியை பார்த்து ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள். வீடு கட்டும் ஆவலில் அவர்கள் சொல்வது, ஒரு 10 லட்சம் இருந்தால் நீங்கள் சொல்லும் அளவிற்கு ஒரு 3 ரூம் போட்டு வீடு கட்டிவிடலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதே சமயம் கட்டிடம் முடிக்கும் பொழுது 20 லட்சத்திற்கு மேல் தாண்டி விடுகிறது. ஆனாலும் 20 லட்சம் தாண்டி கடனோ ஏதோ ஒன்று வாங்கி ஏதோ அந்த கட்டிடத்தை முடித்தாலும் கூட வீடு கட்டியவர்களுக்கு மனம் திருப்தி ஆவதில்லை. காரணம் என்னவென்றால், இவர்கள் ஒன்றை சொல்லியிருப்பார்கள், அவர்கள் ஒன்றை செய்திருப்பார்கள். அப்பொழுது மழை காலத்தில் ஒழுகும் சின்ன சின்ன தாட்பால், சின்ன சின்ன வேலைகளிலே ஆரம்பத்தில் நிறைய பணம் வருவதால் ஒரு ஆர்வத்தில் வேகமாக செய்வார்கள். ஆரம்பத்தில் செய்த வேகம் போக போக கடைசியில் ரொம்ப ஸ்லோவாகிவிடும். இன்னொருவர் இதே மாதிரி வீடு கட்ட கூப்பிட்டு இருப்பார்கள், அங்கே போய் விடுவார்கள். அந்த புண்ணிய அர்ச்சனை செய்யும் பொழுது முழுமையாக முடித்து தந்திருக்க மாட்டார்கள். நிறைய குறை இருக்கும். பாத்ரூமில் பூசாமல் இருப்பார்கள், டைல்ஸ் ஒட்டாமல் இருப்பார்கள், தாழ்பால் போட்டு தர மாட்டார்கள், வேண்டிய இடத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் வையுங்கள், இதெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இதையெல்லாம் இவர்கள் ஒரு சாதாரணமாக கொள்வார்கள். ஆனாலும் இது என்ன ஆகும் என்றால், வீட்டில் இருப்பவர்கள் தினமும் சபித்து கொண்டே இருப்பார்கள். இவனை போய் கட்ட சொன்னேன் பாரு, இவன் இப்படி செஞ்சுட்டு போயிட்டான், நான் கேட்ட மாதிரி செய்யவே இல்லை, இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த கட்டிட மேஸ்திரியோ இன்ஜினியரோ எவ்வளவுதான் சுறுசுறுப்பாக இயங்கினாலும் அவர்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என்ன காரணம் என்றால், ஒரு 10 வீடு கட்டியிருக்கிறார்கள், 10 வீட்டிலும் இதே மாதிரி இவன் செஞ்சான் பாருன்னு திட்டிக்கிட்டே இருந்தால் இந்த மன குமரல் இவனைத்தான் சேரும், கட்டிடம் கட்டியவர்களை. அப்போது அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. காரணம் என்னால் சாபத்தை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதனால் ஞானத்தோடு நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்லா இருக்கும். அந்த வீட்டை திருப்தியாக கட்டி கொடுத்து அந்த வீட்டில் இருப்பவர்களும் திருப்தியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முழு கவனத்தோடு செய்ய வேண்டும். இதுதான் ஞானம். ஞானம் என்பது என்னவென்றால், நாம் செய்ய வேண்டிய வேலையை முழுமையாக தெளிவாக செய்து கொடுத்துவிட்டு வந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களும் சுகமாக இருப்பார்கள், வீட்டை கட்டியவர்களும், அங்கே வேலை செய்தவர்களும், கொத்தனார்களும், சித்தாள்களும், அதை வேலை செய்த ஆசாரிகள், அந்த கதவு நிலவு பூட்டியிருப்பார்கள், அவர்களும் எல்லோரும் சுகமாக இருப்பதற்கு இது ஒரு சிறந்த வழி. அதனால் கொஞ்சம் யோசித்து எந்த வேலையும் செய்யுங்கள், நிச்சயமாக முன்னேறலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.